ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னா சோலோ டிராவலிங். இது வந்து எல்லாருக்குமானது கிடையாது. இது வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவங்கள தெரிஞ்சுக்கணும், அவங்களோட லிமிட்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கானது மட்டுமே. ஏன்னா எல்லாருமே சோலோ டிராவல் பண்ண விரும்ப மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தன் கூட இருந்தாலும் பரவாயில்லப்பா, அட்லீஸ்ட் ஒருத்தி கூட இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படிதான் நினைப்பாங்களே தவிர யாருமே வந்து சோலோ டிராவல் பண்ணணும்னு அவ்வளவா சீக்கிரத்தில் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கிறவங்க கூட இன்னொரு பட்சத்தில் யாராச்சும் நம்ம கூட வருவாங்களான்னு கேட்டு பார்ப்போம், வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல, இன்னொருத்தவங்களை கேட்டு பார்க்கலாம் அப்படிதான் நினைப்பாங்களே தவிர சோலோ டிராவல் போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி போகிறாங்கன்னா தே ஆர் வேற லெவல். அவங்கள வந்து அப்படியே கேட்டகரி பிரித்து வைக்கலாம். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, தே ஆர் ஜீனியஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. தே ஆர் செல்ஃப் டிபெண்டன்ட், தே ஆர் இண்டிபெண்டன்ட், தே ஆர் நாட் லிவிங் இன் தேர் கம்ஃபர்ட் ஜோன், தே ஆர் லிவிங் அனதர் வேர்ல்டு, தே ஆர் சீயிங் தேர் வேர்ல்டு இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போகலாம். வா, நல்லா இருக்குல்ல மழைலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். ஓகே, இப்போது எதுக்கு நம்ம சோலோ ட்ராவல் பண்ணணும், ஏன் சோலோ ட்ராவல், இப்போ சோலோ ட்ராவல் பண்ணுறதுல வந்து என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எனக்கு சோலோ ட்ராவல் பண்ணுறதுனால என்னென்ன கிடச்சிச்சு, ஏன் நான் சோலோ ட்ராவலை ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் எப்போவுமே குரூப் ட்ராவல் ப்ரிஃபர் பண்ணுறத விட சோலோ ட்ராவல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் பைக்கில் வந்து குரூப் ட்ராவலாக போகிறேன், நான் ஒரு கோரைடரோட போகிறேன்னா ஓகே. ஆனால் குரூப் ட்ராவலாக போகிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தால் ஓகே. நான் லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் என்ன சொல்லுவேன்னா, மச்சான் நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இதான் நம்ம மீட்டிங் பிளேஸ், இந்த பிளேஸ் நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். அந்த பிளேஸுக்கு எல்லாருமே வந்து சேர்ந்த அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நான் வந்து குரூப் ரைடு போனேன்னா பண்ணுவேன். ஏன்னா எனக்கு குரூப் ரைடு அவ்வளோ செட்டே ஆகாது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க நிறைய பிரேக் எடுத்துப்பாங்க, ஒவ்வொருத்தங்க நிறைய டைம் எடுத்துப்பாங்க ஒரு இடத்துக்கு. சிலவங்க வந்து பொறுமையா போகலாம், பொறுமையா வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த உலகத்தோட பார்வையே வேற மாதிரி இருக்கும்ல. அதாச்சும் அவங்களுக்கு இந்த மாதிரி எனது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போய் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து டெஸ்டினேஷனுக்கு போயிடணும், டெஸ்டினேஷனுக்கு போன அப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலாம் வேணாம், அப்படியே போயிடலாம் அப்படிங்க. ஐயோ, போலீஸ் கைப்போடுறாங்களே, எதுக்கு கைப்போடுறாங்கன்னு தெரியலையே. போலீஸ் நம்மளை ஒன்றும் பண்ணலங்க. இவங்கெல்லாம் பிடிச்சி போடுங்க, ஹெல்மெட் போடாமல் போகிறவங்களெல்லாம் பிடிச்சி போடுங்க. ஹெல்மெட்லாம் கட்டாயம் போடுங்கப்பா, கன்ஃபார்மாக போடுங்கப்பா. வேறு எந்த கியர் போடலான்னாவும் செப்பல் கூட போடாமல் வெறுங்காலில் போங்க, ஆனால் ஹெல்மெட் போட்டு போங்க. நீங்கள் வந்து செல்ஃப் ரிலையபிளாக இருப்பீங்க. அதாச்சும் உங்களை நீங்களே பார்த்துப்பீங்க. இன்னொருத்தங்க உங்களை பார்த்துக்கணுன்னு அவசியமே கிடையாது. அதாச்சும் நீங்களே பிளான் பண்ணுவீங்க, நீங்களே உங்களுக்கு ட்ரிப்புக்கான எஸ்டிமேஷன் பண்ணுவீங்க, நீங்களே அதை ஷெட்யூல் பண்ணுவீங்க, நீங்களே போவீங்க, நீங்களே வருவீங்க, நீங்களே எக்ஸிக்யூட்டும் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் வந்து பர்ஃபெக்டான செல்ஃப் ரிலையபிள் பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் அதான் இன்னொருத்தங்க மேலே டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. எல்லாமே உங்கள் ஓனாக பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுவீங்க, உங்களுக்கு வராததை கூட பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரிலையபிலிட்டி எல்லாருக்குமே வேணும். அதாச்சும் ஒரு இடத்துல வந்து உங்களை கொண்டு விட்டால் கூட அது நான் என்ன பார்த்துக்க என்னால் முடியும், நான் என்ன பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்போ வருதோ அதுதான் வந்து நம்மளோட அடுத்த ஸ்டேஜை நம்ம புஷ் பண்ணோம். இல்லை இந்த இடத்துல இன்னொருத்தங்க வேணும், எங்கள் அப்பா இந்த இடத்துல வேணும், எங்கள் அம்மா இந்த இடத்துல வேணும் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி டிபெண்ட் பண்ணிடுறது கூட வந்து ரொம்ப கஷ்டம்தான். அதனால் செல்ஃப் ரிலையபிலிட்டி, உங்களை நீங்களே நம்பி இருக்கலாம். அப்புறம் யூ வில் see the world in a different perspective. வேர்ல்டா உங்கள் ஊரை பார்க்குறதே நீங்கள் வேறு மாதிரி இருக்குங்க சோலோவாக போனீங்கன்னா. அதாச்சும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துருப்பீங்கன்னா, இந்த வேர்ல்டை வந்து ஒரு கூட்டமாக வரும்போது இந்த இது வந்து ஒவ்வொரு இதுவே நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஜாலியாக உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உங்கள் பசங்களோ இல்லை உங்கள் பொண்ணுங்க கூட இருந்து அப்படியே ஜாலியாக வந்துட்டு போயிருப்பீங்க. ஆனால் தனியாக வரும்போது உங்களுக்கு அந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கும் அந்த பர்சன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் நீங்கள் வித்தியாசமாக பார்ப்பீங்க. அவங்கள போய் அப்ரோச் பண்ணுவீங்க, அவங்கள்ட்ட போய் பேச ட்ரை பண்ணுவீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்கணும்னா அவங்கள்ட்ட போய் கேட்க ட்ரை பண்ணுவீங்க. இது நீங்கள் வந்து குரூப்பாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி முடிச்சிடுவீங்க. இன்னொருத்தங்க கிட்ட போய் பேசுகிறதுக்கோ இன்னொருத்தங்க கிட்ட உங்களை எக்ஸ்போஸ் பண்ணவோ ரொம்ப
கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல நிறைய பேர் இருக்காங்கன்னா ஏன் அவங்க பண்ணட்டும், நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்கூல் அலுமினி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அலுமினி மீட் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 அபோவே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு தான் அலுமினி போகிறீங்க, உங்களை விட ஆல்மோஸ்ட் 20-25 ஏஜ் சின்ன பசங்க. அங்கே போய் கூட குரூப்பாக போகிறீங்கன்னா நீங்கள் பேச இது பண்ண மாட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது பேச சொல்கிறாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க பேசுங்க அப்படின்னா கூட மச்சான் நீ பேசு, மச்சி நீ பேசு, அந்த மாதிரி மற்றவங்களை மாற்றி விட்டுருவீங்க. அதே இது நீங்கள் அந்த இடத்துல சோலோவாக போய் பாருங்களேன், ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யுவர்ஸ். நீங்கள் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், நீங்கள் தான் பேசணும். இது அடுத்தவன் பேசுவோம், என்ன இவன் பேசுனா, நம்ம இருந்தால் இதை நல்லா பேசியிருப்போமே, இதெல்லாம் பேசுகிறா, இப்படி பேசுகிறா நம்ம வாயால் சொல்லுவோம். ஆனால் அங்கே நடக்கிறது ஒன்றுமே நடக்காது. அதே இது நீங்கள் சோலோவாக போனீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுவீங்க, என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவீங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நேராக ஃபோன் எடுங்க, ஆப் ஸ்டோர் போங்க, இல்லை ப்ளே ஸ்டோர் போங்க, கூகுள் மேப்பை டவுன்லோட் பண்ணுங்க, கூகுளையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எங்கே போகிறோன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க, இந்த ரிசர்ச்லாம் பண்ணுங்க, பேக் பேக் எடுங்க, பேக்கிங் பண்ணுங்க, அப்படியே ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுங்க, இல்லை வண்டி எடுங்க, கிளம்பிடுங்க. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவீங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க, எல்லாத்தையும் அடித்து உடச்சி வெளியே வந்துருங்க. வெளியே வந்து பாருங்கள் இந்த உலகத்தை. நீங்கள் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியறதுக்கு சோலோ ரைட்ஸ் வந்து நீங்கள் யார், உங்களால் என்ன முடியும் அதை வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுப்பீங்க சோலோ ரைட்ஸில். சோலோவாக ஒரு இடத்துல பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியாது நம்ம இந்த இடத்துக்கு எப்படி போய் சேருவோமா, ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் இருக்குதே போய் சேருவோமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் போய் சேருவீங்க. இந்த சேராமல் ரிட்டர்ன் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து மேக்ஸிமம் நடக்கிற குரூப் ரைட்ஸ் தான் நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ரைட்ஸில் எல்லாமே வந்து பழி போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. இன்னொருத்தங்க மேலே பழி போடுறேன், அவன் ஒழுங்காகவே இல்லைடா, அவன் எனக்கு செட் ஆக மாட்டேங்கிறான்டா, நான் இதுக்கெல்லாம் வரலடா, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் சோலோ ரைடில் போனீங்கன்னா உங்களால் இன்னொருத்தவங்க மேலே பழி போட முடியாது. நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும், நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் போகிறீங்களோ போகலையோ எதாக இருந்தாலும் நீங்கள் தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதெல்லாம் பண்ணும்போது, ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது, நமக்கு இவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கா, நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுமா, வேற லெவல்ரா நீ உதயா அதுக்கு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் யாருன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, கன்ஃபார்மாக சோலோ ரைட் போங்க, போய் பாருங்கள் ஒரு வாட்டி. எப்படி தான் இருக்குது, ரொம்ப மினிமலைஸ்டாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் குரூப் ரைட்ஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சரி ஓகே இவ்வளோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம், அதான் தூக்குறதுக்கு ஆள் இருக்குது, தூக்கலாம், நம்ம வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கலாம், சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம், காலைல சாப்பாடு, நைட் சாப்பாடு, மதிய சாப்பாடு, எல்லா சாப்பாடையும் கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும். பேக்கே ஃபுல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட மினிமலைஸாக நீங்கள் இருக்கிறத வந்து பண்ண முடியாது. சோலோவாக போகணும்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் டு கேரி யுவர் பேக்ஸ், யூ ஹாவ் டு கேரி யுவர் திங்ஸ், யூ ஹாவ் டு கேரி யூ. இது எல்லாத்தையும் நீங்களே கேரி பண்ணணும். உங்கள் உடம்பால் தான், உங்கள் கையில் தான் நீங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனோம்னா கன்ஃபார்மாக உங்கள் பேக் சைஸ் குறையும். அடிச்சு சொல்கிறேன், உங்கள் பேக் சைஸ் குறையும். இப்படி தான் என்னோட பேக் சைஸும் குறைஞ்சிச்சு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், எனக்கு இவ்வளோ போதும், இவ்வளோ இருந்தாவே போதும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். இப்போ வந்து லடாக் போகிறவங்கலாம் பாருங்கள், ஒரு பைக்கில் லடாக் போகிறாங்க, ஒரு மாதத்துக்கான திங்ஸ் எடுத்துக்கிட்டு எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? நமக்கு என்னென்ன வேணும் ஒரு மாதத்துக்கு? ஸ்நாக்ஸ் வேணும், டீ வேணும், காஃபி வேணும், அப்புறம் வந்து 3 to 4 வேளைக்கு சோறு வேணும். இது எல்லாத்தையும், இது வந்து சாப்பாடு மட்டும் சொல்கிறேன், ட்ரெஸ்ஸு வேணும், ஃபோனு வேணும், லேப்பு வேணும், ஹோம் தேட்டர்ஸ் வேணும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். 1 month லடாக் போகிறவங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு பைக்கில் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. அதான் சோலோ ட்ராவலோட ஒரு பவர். எல்லாத்தையுமே நம்ம மினிமைஸ் பண்ணிடுவோம். எனக்கு இது போதும், இதுக்கு மேலே வேணாம், இதுக்கு மேலே இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகிறது வேஸ்ட்டு தான், அதனால் எனக்கு இது போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அதே போல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சோலோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த மினிமலைஸே வரவே வராது. நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போக தான் பார்ப்பீங்க. ஆனால் நம்ம இவ்வளோ பேக் பண்ணிட்டுருக்கோமேன்னு சொல்லி நினைக்காதீங்க, அது எக்ஸ்பீரியன்ஸு தான் வரும். நான் சோலோ ட்ராவல் ஃபஸ்ட்டு போகும்போதும் நான் பாட்டுக்கு அள்ளி கொட்டி வச்சேன், எத்தனை 3-4 ஜீனு அப்படி இப்படின்லாம் நிறைய எடுத்து வச்சேன். அது வந்து ஃபஸ்ட்டு ட்ராவலில் கன்ஃபார்மாக உங்களுக்கு வராது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 ட்ராவல் போங்க சோலோவாக. ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. பெருசாக ஸ்டார்ட் பண்ணி பெரிய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கே வெறுத்துணும், அதுக்கு மேலே சோலோ ட்ராவலே போக மாட்டீங்க. அதனால் ஃபஸ்ட் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இது நமக்கு இதுதான் தேவை, நமக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருப்பீங்க. டிசிஷன் மேக்கிங், உங்களோட ஒவ்வொரு டிசிஷனையும் இங்கே டப்புன்னு எடுப்பீங்க. நீங்கள் சோலோவை ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்னொருத்தங்க டிசிஷன் எடுக்கட்டும்னு சொல்லி விட முடியாது, ஏன்னா அங்கே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் டிசிஷன் எல்லாத்தையும் நீங்களே எடுப்பீங்க,
சீக்கிரமாக எடுப்பீங்க, நல்லாவும் எடுப்பீங்க. இப்போ வேற ஒருத்தவங்க உங்களுக்காக டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா மேபி அது தப்பாக இருக்கலாம். மேபி அது தப்பாக இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட்டு என்னடா அவன்கிட்ட இப்படி சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லி தோணலாம். ஆனால் அதே டிசிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது இருக்கவே செய்யாது. நீங்கள் தப்போ ரைட்டோ அதை வந்து நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ண பார்ப்பீங்க, அடுத்த டிசிஷனுக்கு மூவ் ஆகி பழசு நடந்து இருந்துச்சே வருத்தப்பட்டு இருக்க மாட்டீங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், சரி ஓகே நடந்துச்சா அடுத்து என்ன பண்ணலாம், இது ஓகே நடந்துச்சா அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அதுக்காகவே ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி எப்போவுமே ஃபீல் பண்ணிட்டே இருக்க மாட்டீங்க. இப்போ ரொம்ப லைஃப்பில் முக்கியமான ஒன்று, ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா கூட டக்குன்னு டிசிஷன் எடுக்க தெரியாமல் இல்லை வேறு யாராவது சொல்கிற டிசிஷனை கேட்டு நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், நம்மளும் நிறைய இடத்துல இருந்திருப்போம். இந்த சோலோ ட்ராவல்லாம் பண்ணும்போது இந்த இடத்துல வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான் எடுத்தாகணும் இந்த டிசிஷனை. பக்கத்தில் ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பங்கில் வந்து பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த பங்கில் பெட்ரோல் போடலாமா போட வேணாமா, இல்லை எனக்கு இந்த பங்கில் வேணாம் அடுத்த பங்கில் நம்ம நான் போய் போட்டுக்கலாம், எனக்கு இதில் பெட்ரோல் இருக்குது, அது கூட ஒரு டிசிஷன் மேக்கிங் தான். எனக்கு இது வந்து ஹெச்பியா, சரி இல்லை ஹெச்பி வேணாம் நான் பிபியில் தான் போடுவேன், எனக்கு வந்து பிபிக்கு இது போகும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். சோலோ ட்ராவலில் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ரிசர்ச் ஸ்கில்லு, உங்கள் ரிசர்ச் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி போகலாம் எங்கே போகலாம் என்ன பண்ணலான்னு சொல்லி அந்த ஆன்லைன் ரிசர்ச்சாக இருக்கட்டும் இல்லை வேறு யார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அந்த ஸ்கில் வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகும். குரூப் ரைடில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சரி அவங்க இந்த இடத்த பார்க்கட்டும், எங்கெங்கே போகிறாங்கன்னு சொல்லி அவங்க பார்க்கட்டும், அவங்க பார்க்குற இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருப்பீங்க. அதே இது சோலோவாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் பார்க்கணும், உங்களுக்கு தான் அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கான இது தெரியும். ப்ரௌசிங் நார்மலாக பண்ணுவீங்க, அதே இது ப்ரௌசிங்கை நம்ம பண்ணுற ப்ரௌசிங்கெல்லாம் எங்கே சேவ் பண்ணி வைக்கணும், இந்த சைட் எனக்கு வேணுமா, இந்த சைட்டை நம்ம எதில் வச்சுக்கலாம், இதை வந்து நான் ஒரு பெரிய வீடியோவாகவே போடணும். அந்த சைட்டை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுவும் நான் இந்த மாதிரி ட்ரிப்பு போகிற சைட்ஸு இந்த மேப்பு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது நான் தனியாக ஒரு வீடியோவே போடலாம். அது ஒரு பெரிய கண்டென்ட்டு. அது வீடியோ வேணாம்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா. நமக்கு ஒரே டைமில் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்க முடியாது, கன்ஃபார்மாக முடியாது. இப்போ நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு அது மறந்து போயிடும். சிலவங்களுக்கெல்லாம் அடுத்த நிமிஷமே மறந்து போயிடும், எனக்கெல்லாம் அப்படி தான்ப்பா, அடுத்த நிமிஷமே மறந்து போயிடும், எனக்கெல்லாம் மைண்டில் இருக்கவே செய்யாது. அதனால் நான் என்ன பண்ணிப்பேன், சம் டெக்னிக்ஸ்லாம் அதுக்கு இருக்குது, நான் அதை என்னென்ன பண்ணோன்னு சொல்லி நான் வேணால் அதுக்கு தனி வீடியோவே போடுறேன். அந்த ரிசர்ச் எபிலிட்டி ஜாஸ்தியாகிறது நம்ம இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு மட்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, நம்ம டோட்டல் லைஃப்லேயே அது நம்ம கூட வரும். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் வந்து ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணோம்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியுமா, சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட கேட்போம், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் கூகுளில் போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் நமக்கு தோணும், ஃபஸ்ட்டு தோன்றது தான் தோணும். அந்த சீனியர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் போகுமே தவிர நம்ம ரிசர்ச் பண்ணோம் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தேடி பார்ப்போம், நம்மளே தேடி பார்ப்போங்கிறது மென்டாலிட்டி யாருக்குமே வராது. ஆனால் இந்த சோலோ ரைடெல்லாம் போகும்போது இல்லை சோலோ ட்ராவல்லாம் பண்ணும்போது கன்ஃபார்ம் நீங்கள் தான் பண்ணி ஆகணும், வேறு யாரும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு திங்க், யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட். ஓகே, நம்ம டாப்பிக்கை முடிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ஒரு யூனிக் கைஸுங்க, வேறு லெவலு. நீங்கள் உங்களுக்கெல்லாம் மற்றவங்களோட உங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்குன்னே வச்சுக்கோங்களேன். சோலோ ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ ஆர் த மாஸ், யூ ஆர் த கெத். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, சோலோ ட்ராவல் பண்ணுங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்றாதீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கல்ல, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கல்ல, உங்களுக்காகவே நான் இன்னொரு போனஸ் ஒன்று சொல்கிறேன், போனஸ் டிப்பு. இது வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு. அது நீங்கள் வந்து இந்த சோலோ டிரைவில் கற்றுப்பீங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எதுக்குமே நோ சொல்ல தயங்க மாட்டீங்க. இல்லை வேணாம், இல்லை நோ அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. ஏன்னு சொல்லி பார்த்துக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு சோலோ ரைடு போகிறீங்க இல்லை சோலோவாக எங்கேயா ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா ஜாக்கெட்டோ இல்லை பயங்கரமான ஒரு ட்ரெஸ்ஸோ போய் அங்கே போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். தேவையாக இருந்தால் அதை வாங்குங்க, கன்ஃபார்ம் வாங்கிடுங்க. அது உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், தேவையில்லாமல் எனக்கு அது வாங்கினா நல்லா இருக்கும்ப்பா, என்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்ப்பான்னு உங்களுக்கு தோணும். அப்போ தான் நீங்கள் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி எஸ்டிமேட்லாம் போட்டு வந்திருப்பீங்க சோலோ ரைடுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட பட்ஜெட் எவ்வளோ இருக்குது, இந்த மாதம் பட்ஜெட் என்ன, இதை நம்ம வாங்கினா நமக்கு வேணுமா வேணாமா, இது நமக்கு செட் ஆகாதான்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே அது தெரியும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அதுக்கு சரி பரவாயில்ல இப்போ வேணாம் அப்படிங்கிற ஒரு பிக் நோ சொல்லுவீங்க. இந்த நோ சொல்கிறதுக்கெல்லாம் தனி கட்ஸ் வேணுங்க. நீங்கள் வந்து எப்போவுமே நோ சொல்ல தயங்காதீங்க. தேவையில்லைன்னா அது உங்களுக்கு வேணான்னா நோ சொல்லுங்கள். நோ சொல்கிறதுல தப்பே கிடையாது, நோ சொல்லுங்கள். ஓகே பாய். நம்ம வீடியோ முழுசாக பார்த்து இந்த இடம் வர வந்திருப்பீங்க, மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக்கு ஷேர்லாம் பண்ணி விட்ருங்க. ஜாலியாக இருங்க, வெளியே வாங்க, ட்ரிப் போங்க, ஜாலியாக இருங்க. பாய்.